ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மந்த்ரா சேனல். நம்ம சேனலில் நம்ம தெய்வோஷனல் பற்றி நிறையா நியூஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். அப்படி நம்ம இப்போது பார்க்க போகிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, கோயில் கதவை எல்லாருமே திறக்கிறதுக்கு சாவி தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த கோயில் கதவு எல்லாமே வந்து பெருசாக இருக்கும். ஆனால் இந்த கோயில் கதவை திறக்கிறதுக்கு பூசாரி கையில் கோடாரியும் கொடுக்குறாங்க. இது வந்து பூட்டை உடைக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நான் நினச்சேன். ஆனால் நான் சொல்கிற நியூஸை பார்த்தீங்கன்னா நீங்களே வந்துட்டு ஆச்சரியப்படுவீங்க. உலகிலேயே மிகவும் அசாதாரணமான 1500 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான கோயில் வந்துட்டு கேரளா மாநிலம் கோட்டயம் அப்படிங்கிற ஊரில் திருவாரூரில் அமைந்துள்ளது. இக்கோயிலில் வந்துட்டு மூலவராக வந்து கிருஷ்ணரை தான் வச்சுருக்காங்க. இந்த கிருஷ்ணருக்கு எப்பயுமே பசிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலில் 365 நாளும் வந்து திறந்ததே இருக்கும். ஏன்னா அவர் வந்து ஒரு நிமிஷத்தை கூட பசியாக இருக்கக்கூடாது அப்படின்னாக 365 நாளும் இந்த கோயிலை வந்து பூட்டவே மாட்டாங்க. ஆனால் பூட்டுறாங்க. ஆனால் இது எந்த நிமிஷம் எந்த டைமிங்னு நான் சொல்கிறேன். ஒரு சமயம் வந்து கிரகணத்தின் போது கோயில் கதவை வந்து மூடிட்டாங்க. கிரகணம் முடிந்து கதவை திறந்தபோது கிருஷ்ணரோட இடுப்பு பட்டை, அதாவது இடுப்பு கீழே வந்து ஒரு பெல்ட் மாதிரி போட்டிருப்பாங்க. இடுப்பு பட்டை வந்து கீழே இறங்கி விட்டதாக வந்து எல்லாரும் பார்க்குறாங்க. அவங்களுக்கு அங்கே இருக்க கோயிலோட அர்ச்சகர்கள் யாருக்குமே எதுவுமே புரியல, ஏன் இப்படி ஆச்சுன்னு அப்படின்னு. அப்போது இந்த கோயிலுக்கு வந்து ஆதிசங்கராச்சாரியர் வந்து போகிறாரு. அவர் வந்து கிருஷ்ணருக்கு வந்து மிகவும் பசியாக இருந்ததுனால தான் வந்துட்டு இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அன்னையிலேருந்து இன்னை வரைக்குமே கிரகணத்தின் போது கூட இந்த கோயில் வந்து கதவு வந்து மூடவே மாட்டாங்களாம். அப்படி மூடினா கோயிலோட கிருஷ்ணன் வந்து பசி தாங்க மாட்டாருன்னு சொல்லிட்டு இன்னி வரையுமே வந்து உலகத்தில் இந்தியாவிலையும் சொல்லிட்டு உலகம் சரி எங்கேயுமே வந்து கிரகணத்தை போது எல்லா கோயிலும் பூட்டிடுவாங்க. அப்படி பூட்டாத ஒரே கோயில் எதுனா இந்த கோட்டயத்தில் உள்ள திருவாரூர் கிருஷ்ணன் கோயில் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலோட கதவு வந்து 2 நிமிஷம் மட்டும்தான் சாத்துவாங்க. அது எப்படின்னா 11:58 மணி முதல் வந்து 12 மணி வரை இந்த கோயில் வந்து நடக்குது. அதாவது 11:58 அந்த மணிலேருந்து 12 மணி வரை, அதாவது 2 நிமிஷம் மட்டும் தான் சாத்துறாங்க. அப்படி சாத்திட்டாங்க அப்படின்னா சாத்தி அடுத்த 2வது நிமிஷமே வந்து இந்த கோயிலோட நடையை வந்து திறந்துடுறாங்க. அப்படி திறக்கும்போது அந்த தந்திரி கையில் வந்து ஒரு கோடாரி கொடுக்குறாங்க. இது எதுக்குன்னா அந்த 2 நிமிஷத்தில் அந்த சாவியை திறக்க முடியாத பட்சத்தில் அந்த 2 நிமிஷத்துலேயாவது அந்த பூட்டை உடைக்கிறதுக்காக கோடாரி கொடுக்குறாங்க. அந்த 2 நிமிஷம் தாமதத்தில் கூட அந்த கிருஷ்ணருக்கு வந்து பசி வந்து ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த அர்ச்சகரோட கையில் வந்து கோடாரி தராங்க. இது வந்து ஒரு வியப்பான விஷயமாகவும் நம்ம பார்க்குறோம். அந்த 2 நிமிஷத்தில் என்னடா, ஆனால் அந்த 2 நிமிஷம் கூட அந்த கடவுளுக்கு வந்து பசிக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்துட்டு இந்த கோயிலில் வந்து இருக்காங்க. இந்த கோயிலோட கதை என்னன்னா, கம்சனை கொன்ற பிறகு வந்து கிருஷ்ணர் வந்துட்டு உக்கிரமாக இருக்கும்போது அந்த உக்கிரத்திலே வந்துட்டு இந்த கோயிலில் வந்து அமர்ந்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலில் வந்துட்டு தினமும் 6 கால பூஜை நடந்தாலும் அந்த பூஜையில் கிருஷ்ணனுக்கு அபிஷேகம் பண்ணும்போது தலையில் இருக்க நீர் எல்லாமே வஸ்திரத்தால் எடுத்து உடனே வந்து நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே தான் உடம்பு எல்லாமே வந்து வஸ்திரத்தால் வந்து துடைக்கிறாங்க. ஏன்னா அந்த நேரத்தில் கூட அந்த கிருஷ்ணனுக்கு வந்து பசிக்கும் அப்படின்னு சீக்கிரமாக நெய்வேத்தியம் பண்ணிடுறாங்க. இந்த கோயிலில் யார் போனாலும் அவங்களுக்கு அந்த பிரசாதம் கொடுக்குறாங்க. இந்த கோயிலில் வந்துட்டு யாராவது பசியில் இருக்கீங்களான்னு என்று கேட்டதுக்கப்புறம் தான் வந்துட்டு அந்த 11:58 மணிலேருந்து 12 அந்த 2 நிமிஷம் வந்துட்டு நடையும் சாத்துறாங்க. இந்த கோயிலில் சிலவங்க எல்லாருக்குமே வந்து கடவுளோட பிரசாதம் வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா இந்த பிரசாதம் வாங்கி சாப்பிட்டா நம்ம வீட்டில் வந்து நம்ம குடும்பத்தில் வந்துட்டு உணவு பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லிட்டு இன்னமும் நம்பிட்டு இருக்காங்க. நீங்களும் இந்த கோயிலுக்கு போயிருந்தீங்க அப்படின்னா கமெண்டில் தெரிவிங்க. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.